மார்னிங் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த புதையல் எடுக்க போறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போறாங்க. பட் அதுல இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஓலைச்சுவடிகள் தான் இருக்கு. அதுபோல நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வெஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பணம் இருக்கு. கோடிக்கணக்குல இருக்குன்னு சொல்றோம். ஆனா உள்ள வந்து பார்த்துட்டு 20 தான் வருது, 30 தான் வருது அப்படின்ற மாரி யோசனை பண்ணிட்டு அப்படியே நெறைய பேர் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனா தொடர்ந்து அது உள்ள இருக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா அந்த உயர்ந்த நிலையில இருக்கிற பணத்த நம்ம வாங்கலான்றது நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது சார். அது புரிய வைக்கிறது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது. தேங்க் யூ சார். அதே மாரி நேர்மையான எண்ணத்தோட நம்ம பயணம் பண்ணும்போது, நம்பிக்கையோட பண்ணும்போது, எல்லா விஷயம் நமக்கு கிடைக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க் யூ சார். அதாவது பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். எஸ் சார், எஸ் சார். பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது ட்ரெஸ், நம்ம பண்ற நம்மள அழகுபடுத்திக்கிறது, இது எல்லாம் தாண்டி நம்மளுடைய ஒவ்வொரு குணங்களும், நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸை நம்ம வச்சுக்கணும், எப்படி நம்ம ஒவ்வொருத்தரை அட்ராக்ட் பண்ணணும், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட பேசுறது, இல்ல நம்ம அவங்க கண்ணை பார்த்து பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் எஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம பயணம் பண்றோம். அப்ப இதுக்கு ரொம்ப ஷூர். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஷூரா சார். ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிரில் இருக்கிற மக்கள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி யாரோட பழகுறோம், எப்படி பழகுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ் சார், எஸ் சார். கரெக்ட் சார். ஓகே. ஸோ இதுதான், தேங்க் அதாவது இன்னைக்கு நமக்கு தேவை என்ன, நம்மளை எப்படி மாத்திக்கிறது, நம்முடைய ரியல் குணங்கள் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் கண்டிப்பா சார். சில இடங்கள்ல நடிப்பாங்க, இன்னொரு இடத்துல வேற மாதிரி நடிப்பாங்க. அப்ப அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நடிக்கிறாங்க, இவங்க எப்பவுமே இப்படி இல்ல, இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சில பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். அப்ப நம்மளே அது மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்மள அது மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது. நம்ம ரியலா இருக்கணும். நிச்சயமா சார். சில நேரங்கள்ல இதுக்கு முன்னாடி நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய ட்ரெஸ் கோடு இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட நம்மள ஒரு மாத்திக்கணும், ஒரு ப்ரொஃபஷனலா மாத்திக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கோடீஸ்வரனா வாழணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அந்த கோடீஸ்வர வாழ்க்கைக்கு நம்மள தகுதி உள்ளவங்களா மாத்திக்கணும். ஒரு கல்யாண எஸ் வீட்டுல சார். ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தை எவ்வளவு அழகுபடுத்துறோம். அப்ப கல்யாணம் நடக்க போறதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தை முதல்ல ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் தான் அங்க பொண்ணு மாப்பிள்ள வராங்க. அதே மாதிரி நம்ம ஒரு கோடீஸ்வர வாழ்க்கைக்கு போகும்போது நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லாமே நடக்கும். இப்ப நம்ம இங்க நம்ம ஸ்கிரீன்ல பாருங்க, இது எல்லா குரூப்லயும் வந்த போட்டோ தான். வெயிட் லாஸுக்கு ஒரு மேடம், அவங்க நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க டோட்டலி. கண்டிப்பா சார். ஸோ இந்த மாற்றங்களை நம்மளால கொடுக்க முடியும்னா, இந்த மாதிரி போட்டோஸ் நம்மகிட்ட இருக்கு, இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா, இந்த ப்ரூஃபை நம்ம ஏன் காட்டி நம்ம பேசக்கூடாது? இன்னும் பயம், இன்னும் நிறைய பேருக்கு பயம். அவங்களே செல்ஃபா நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கே பயம், பயம் 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 பயம். அப்புறம் அவங்க எப்படி மற்றவங்க போய் பேச முடியும்? என்னுடைய ப்ராடக்டை, என்னுடைய கம்பெனியில் உள்ள ப்ராடக்டை பெஸ்ட்னு சொல்றதுக்கு இல்ல, அதை முதல்ல நான் வாங்கி யூஸ் பண்றதுக்கே எனக்கு பயம் அப்படின்னா நான் எப்படி பெஸ்ட்னு மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும்? எப்படி இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தில் நம்ம ஜெயிக்க முடியும்? நான் செய்யற தொழிலை நான் எப்படி சரியா செய்ய முடியும்? நான் உணரல, நான் மாறலனா. ஆனா ஒரு ஒரு சிலர் இருக்காங்க என் டீம்ல, எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணணும், நான் மட்டும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். இல்லைன்னா சப்ளிமெண்ட்லாம் நான் எப்படி யூஸ் பண்றது சார்? இல்ல சார், இது மாதிரி சில பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கும் நம்முடைய அன்பு குடும்பத்திற்கும் நாம முதல்ல வாங்கி பயன்படுத்தாத ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது தப்பு, தவறு, பாவம். நாம செய்யாத ஒரு வேலையை இன்னொருத்தரை செய்ய சொல்றது தப்பு. அப்ப நம்முடைய வியாபாரத்தினுடைய பேசிக்கே கன்சியூம், அப்புறம் தான் ஷேர். பாலி சார் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே எல்லாராலையும் ஜெயிக்க முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும், நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறணும்னா முதல்ல இது மாறணும். அதை பிளான் பண்ணிங்க. ஓகே, ஓகேவா சார்? ஹலோ. எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். கிரேட். ஸோ இந்த போட்டோல இன்னொரு விஷயம் நான் பாக்குறேன் சார். அவங்க வெயிட் மட்டும் லாஸ் பண்ணல, அவங்களுடைய ட்ரெஸ் கோடும் சேஞ்ச் ஆயிருக்கு. இது இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க முடியாது. பழசா இருக்கும்போதும் பழைய போட்டோல பாருங்க, இந்த போட்டோக்கும் உடம்பு மட்டும் லாஸ் ஆகல, பட் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஆமாங்க, ட்ரெஸ் கோடு மாறி இருக்கு, அவங்களுடைய மேக்கப் எல்லாமே மாறி இருக்கு. பிகாஸ் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வெஸ்டீஜ்ல கிடைக்குதுன்னும் போது, அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி பிரஷ் பண்ணும்போது ஈர்ல இருந்து ரத்தம் வரும் எனக்கு. இந்த பேஸ்ட் கொடுத்த ரிசல்ட் தான். நான் வந்து வெஸ்டீஜ் பண்ணணும்லாம் வெஸ்டீஜ்ல வரல. மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய சிஸ்டருடைய கட்டாயத்துல தான் வெஸ்டீஜுக்கு வந்தேன். ஏன்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அன்னைக்கு அவங்க வந்து சரி வந்தாங்க, சரி ப்ராடக்ட் வாங்கிட்டு அவங்கள அனுப்பிடலாம் அப்படின்றக்காக தான் வெஸ்டீஜ்ல வந்தேன். பட் இந்த பிரஷ் பண்ணும்போது ஒரு வாரமா அந்த ஈர்ல இருந்து ரத்தம் வர்றது நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் தான் சரி இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அப்ப சோப்பு நல்லா இருக்கு, ஹனிபார் நல்லா இருக்கு, டீ நல்லா இருக்கு, அன்னைக்கு இருந்த ப்ராடக்ட் அதுதான். அப்பா டீயோ நல்லா இருக்கு, வெண்டியோ நல்லா இருக்கு அப்படின்ற பிறகுதான் நான் திரும்ப மேடத்தை கூப்பிட்டு பிளான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சப்ளிமெண்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நோனி, நீம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எதுக்காக சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் உள்ள போன பிறகு நம்ம ப்ராடக்ட் பேச ஆரம்பிக்கும். ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு புரிஞ்ச பிறகுதான் அடுத்த லெவலுக்கு வருவாங்க. ஆனா இன்றைக்கு பல வருடமா இருக்க நம்ம வெஸ்டேஜில் இருக்க நண்பர்கள் இன்னும் சப்ளிமெண்ட் வாங்கி யூஸ் பண்றதுக்கு யோசிக்கும் போதுதான், அதாவது நம்ம வந்து நம்மளே பயப்படும் போது நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்? How can it's possible? கண்டிப்பா முடியாது சார். ஸோ நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எப்படிங்க நம்ம சைக்கிள் ஓட்ட முடியும்? நம்ம எப்படிங்க பைக் ஓட்ட முடியும்? நம்ம எப்படி கார் ஓட்ட முடியும்? முதல்ல நமக்கே நம்ம மேல நம்பிக்கை வந்தா தான் அதை செய்ய முடியும். நமக்கே நம்ம மேல நம்பிக்கை வந்த பிறகு தானே சைக்கிள்ல டபுள்ஸ் போனோம். நமக்கே நம்ம மேல நம்பிக்கை வந்த பிறகு தானே நம்ம பைக்ல பின்னால ஒருத்தரை ஏத்திட்டு போனோம். கண்டிப்பா கண்டிப்பா ஷூர் சார். இதெல்லாம் நமக்கே நம்ம மேல நம்பிக்கை வரணும். அப்ப நமக்கு நம்ம ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வரணும், நம்ம மேல நம்பிக்கை வரணும். அப்பதான் நம்ம தைரியமா பேச முடியும். இல்லைன்னா எப்படி பேச முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ சார். ஹலோ. குரூப்ல இருக்க பேசலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். சரஸ்வதி சார். குட் மார்னிங் சரஸ்வதி மேடம், சொல்லுங்க. இல்லைங்க சார், இப்போ பியூட்டி பத்தி பேசலாங்க இல்லைங்களா சார்? மேடம் கொஞ்சம் நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, கொஞ்சம் கரெக்டா தெளிவா பேசுங்க. நல்ல சிக்னல் உள்ள இடத்துல இருந்து பேசுங்க. அழகு பத்தி பேசுறாங்க இல்லைங்க சார்? அது எனக்கே வந்து பிஃபோரு ஆஃப்டரு அப்படியே எனக்கே சேஞ்ச் ஆயிருக்குதுங்க சார். ஒரு பியூட்டிஷியனை போய் பார்த்தேன் சார். அவங்க எந்த ப்ராடக்டே எங்களுக்கு போதுங்க அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் சார். நேற்றுக்கு வந்து நான் இதுல ஜாயின் ஆகி நான் வாங்குறேன், என் பொண்ணுக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு இருந்த ஒரு 5 ஃபேஸ் வாஷ் வேற ஒருத்தருக்கு வச்சிருந்தேன் சார். அதை எடுத்துட்டு போயிட்டு அக்கா இன்னொரு 10 போட்டு வச்சிருக்கேன், நான் வந்து வாங்கிக்கிறேன், ஆதார் கார்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். அவங்க 6 மாசமா கன்வின்ஸ் பண்றோம் சார், அவங்க கையில போக முடியாத அளவுக்கு. ஆனா நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து அவ்வளவு ரிசல்ட் கொடுத்து நான் வந்து ஜாயின் பண்றேன், நான் என்னோட பியூட்டிஷியல் இருக்கிற ப்ரிஃபரன்ஸுங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று எடுத்துன்னு பண்ணாங்க சார். எங்களுக்கு ஹாப்பி சார். என் முகமே நல்லா மாறி எங்க ரிலேட்டிவ்கள்லாம் வந்து வடிவேல் காமெடியாட்டம் கிண்டல் பண்ற அளவுக்கு அத்தை முன்ன எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க சாருன்னு போட்டோ எடுத்து அவங்களே எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். நாம யூஸ் பண்ணாதான் சார் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால நாங்க ஹாப்பியா இருக்கிறோம், மற்றவங்களையும் ஹாப்பியா வைக்கிறோம் சார். தேங்க்யூ சார். ஓகே, குட் குட் கிரேட். நெக்ஸ்ட், வாழ்க்கை உங்களுக்கு 2 வாய்ப்புகளை தருகின்றது. ஒன்று மாற்றம் அல்லது வளர்ச்சி, அல்லது வாய்ப்பு. மாற்றம் வளர்ச்சி இதை தருது அல்லது வாய்ப்பு தருது. நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தாதான் நம்ம சான்ஸா எடுத்துக்கிறோமா இல்ல சேஞ்சா மாறுறோமா? நம்ம மாறினாதான் அந்த சான்ஸ் இருக்கக்கூடிய வளர்ச்சி
அந்த வாய்ப்பை எடுத்து நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தாதான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். கரெக்டா? எஸ் சார், எஸ் சார், ஷூர் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம முன்னாடி இருக்கு. நிறைய நெட்வொர்க் வருது, நிறைய நண்பர்கள், அதாவது ஒரு சில டெம்பரவரி ரெமடிக்காக ஓடிட்டு இருக்காங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறார்கள். எங்க இருந்தாலும் உழைப்பு கொடுத்தா வருமானம் வரும், எங்க இருந்தாலும் உழைப்பு போட்டா வருமானம் வரும். ஆனா உழைப்பு போடுறதுக்கு நம்ம தயாரா இருந்தால் மட்டும்தான் வருமானம் வரும். கரெக்டா இல்லையா? எஸ் சார். உழைப்ப நாம கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருக்கணும், நாம ரெடியா இருக்கணும். நாம உழைப்பு கொடுக்க தயாரா இல்ல, நம்ம நேரத்தை கொடுக்க தயாரா இல்ல, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க, எல்லாரும் வெஸ்டீஜ்ல தான் ஜெயிச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு வளர்ச்சி வரும், உங்களுக்கு வெற்றி வரும். இல்லைன்னா வராது இல்லையா? எஸ் சார். இல்லைன்னா உங்களுக்கு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். அப்ப நம்ம தொடர்ந்து அதான் சொல்றோம், கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து வேலை செய்யணும், தொடர்ந்து ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அதாவது நம்ம மக்கள்லயே நான் பாக்குறேன் பல பேரை வாரத்துல 2 நாள் 3 நாள் அட்டன் பண்றாங்க. அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்ப அட்டன் பண்றாங்க, இல்லைன்னா வேணாம் பரவாயில்ல போ அப்படின்றாங்க. அப்ப சில சூழ்நிலைகள்ல ஒரு நாள் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணா கூட நானும் மேடமும் நிறைய டிஸ்கஸ் பண்றோம். ஐயோ ஒரு நாள் மீட்டிங் நடத்த முடியலையே, நிறைய நடத்த முடியலையே, என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு நாங்க 2 பேரும் ரொம்ப, அதாவது முடியாத பட்சத்துக்கு தான் ஒரு மீட்டிங்கை ஒரு நாள் மார்னிங் செஷனை நம்ம கேன்சல் பண்றோம். ஆனா நிறைய பேரு ரெகுலரா வர்றவங்களும் நான் பாக்குறேன். சில பேர் எப்பாவது வரலாம், ரைட் ஓகே இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம் வரலாம், இல்ல இன்னைக்கு நமக்கு வேலை இருக்குது வேண்டாம், இல்லைன்னா 6:30 மணிக்கு வர்றது, 6:45 வர்றது, 6:30 மணிக்கு 6 மணிக்கு ஃபிளைட்டுக்கு யாராவது, 6 மணிக்கு ட்ரெயினுக்கு யாராவது 6:30 மணிக்கு போவீங்களா? ட்ரெயின் போயிடும் சார். இல்ல போவீங்களான்னு கேட்க. இல்ல போக முடியாது சார். ஒண்ணு இல்ல, 6 மணி ஷோ சினிமாவுக்கு நம்ம எத்தனை மணிக்கு போறோம்? 5 மணிக்கே போயிடுறோம் சார். டிக்கெட் கிடைக்காத லைன்ல நிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சினிமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தராது, அது ஒரு பொழுதுபோக்கு. ஆனா ஒவ்வொரு ட்ரைனிங்கும் மீட்டிங்கும் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை தரும். இது கடவுள் கொடுத்த ஒரு சான்ஸ். அதுல சேஞ்ச் ஆகுறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளை மாற்றிக்கல அப்படின்னா இந்த உலகத்துல யாரையும் நம்மளால மாற்ற முடியாது. நம்ம மட்டும்தான் மாற்ற முடியும், வேற யாராலையும் நம்மளை மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை, நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளரா மாறிடுவீங்க. வாய்ப்பை பயன்படுத்தணும், ஆனா வளர்ச்சிக்கு நம்ம தான் நம்மளை மாற்றணும். நேற்று வரை நான் எப்படி இருந்தேன்றது முக்கியம் இல்லை, இன்றைக்கு எப்படி இருக்கேன். இன்னைக்கு ஜனவரி மாசம் 10ஆம் தேதி காலையில, இந்த நிமிடத்திலிருந்து நான் எப்படி இருக்கணும், இதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், இதான் என்னுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான வளர்ச்சிக்கான மாற்றங்கள், வேற எதுவுமே இல்லை. நேற்று வரைக்கும் 1ஆம் தேதி ஒரு பிரதிக்கு எடுத்திருப்போம் எல்லாருமே, இந்த வருஷம் நான் இதெல்லாம் செய்வேன் எழுதி வச்சிருப்போம். ஆனா அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இப்ப இந்த மாசம் நான் வந்து சில்வர் டைரக்டர் வித் எல்லோபி எடுக்கணும் அப்படின்றது சில பேர் எழுதி எனக்கு அனுப்பியிருக்கீங்க, நான் பாக்குறேன். பட் அந்த சில்வர் டைரக்டர் வித் எல்லோபிக்கு எவ்வளவு பிவி வேணும்? 9000 பிவி வேணும். அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 300 பிவி வேணும். உங்க டீம்ல நடந்திருக்கணும் மினிமம் 400 பிவி நடந்தா வெள்ளன் கூட்டு. பட் அது நடந்துட்டா கூட மறுநாள் 300 பிவி நடக்கணும். அப்ப நீ உங்க மூலமாவும் நடக்கணும், உங்க டீம் மூலமாவும் நடக்கணும், நிறைய 1 to 1 நடக்கணும், நிறைய ஹோம் மீட்டிங் நடக்கணும். அப்ப எத்தனை ஹோம் மீட்டிங் நடக்கணும், எத்தனை 1 to 1 நடக்கணும், டெய்லி எத்தனை கன்சிஸ்டன்சில எத்தனை பேர் வாங்கணும், நம்ம டீம்ல எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன எத்தனை பேருக்கு அதை பற்றி விளக்கமா சொல்லணும். எத்தனை நியூ ஜாயினிங்க்கு நம்ம நியூ ஜாயினிங் ஆஃபரை சொல்லியிருக்கோம், எத்தனை பேர்ட்ட ஃபாஸ்ட் ஆர்டர் பேசியிருக்கோம். ஜாயினிங் ஆஃபர்லயே ஃபாஸ்ட் ஆர்டரோட வர்றவங்க இருக்காங்க, 300 பிவி வாங்குற மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. பட் நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறோம். ஒரு 30 பிவி அவர் வாங்கினா போதும் சார். ஏங்க அவர்கிட்ட சொன்னீங்களா கன்சிஸ்டன்சி இருக்கு, அவருக்கு 300 பிவி இருக்கு, இல்ல அவருக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு, இல்ல அவருக்கு ஜாயினிங் ஆஃபர் இருக்கு சொன்னீங்களா? சார் அவர் 1000 ரூபாய்க்கு வாங்குறதே பெரிய விஷயம் சார். இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. திங்க் பிக் ஏர்ன் பிக், இதான் நம்ம
வெஸ்டீஜினுடைய தாரக மந்திரம். நம்ம யோசிக்கிறதே சின்னதா யோசிச்சா என்ன பண்ண முடியும்? 100 மார்க் எய்ம் பண்ற ஸ்டூடெண்ட் தான் 80 மார்க்கோ 90 மார்க்கோ 95 மார்க்கோ வாங்குறான். 80 மார்க் எய்ம் பண்றவன் என்ன பண்றான்? 50 மார்க் வாங்குறான். நம்ம எய்ம் பண்றதே 35 மார்க்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 35 மார்க் எய்ம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? என்ன மார்க் வாங்குவீங்க? கரெக்டா 35 வாங்க முடியுமா? அப்ப நம்ம ஏன் அவ்வளவு கீழே போய் நம்ம இது பண்றோம்? நம்மகிட்ட ப்ராடக்ட் எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு? 400 ப்ராடக்ட் இருக்குங்க. அப்ப அதுல ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறது, அவங்க வீட்டுக்கு வாங்குறது தப்பே கிடையாது. வீட்டுல ஸ்டாக் தான் வாங்கி வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஒரு லெவல கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க ஸ்டாக் வாங்காதீங்க. 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்க வீட்டுல ஒரு பேஸ்ட் ஒரு சோப்பு எக்ஸ்ட்ரா இருக்கு, தப்பு இல்ல. மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, உங்க ரிலேட்டிவ் வராங்க, அவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் உடனே நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், ப்ரொமோட் பண்ணலாம். இந்தாங்க யூஸ் பண்ணி பாருங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குங்க, எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வளர்ச்சிக்கு நான் ஹோம் மீட்டிங்ல என்னுடைய வீட்டுல ஆரம்ப காலத்துல நாங்க ஹோம் மீட்டிங் பண்ணும்போது எப்படியும் ஹோம் மீட்டிங் வர்றவங்க ஒரு 2 பேர் 3 பேர் டீ வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மீட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுல டீ கொடுப்பாங்க எல்லாருக்கும். இப்போ டீ நல்லா இருக்கே அப்படின்னு எங்க வெஸ்டீஜ், நம்ம வெஸ்டீஜ் டீ தான் பார்த்தாங்க. அப்போ ஒரு டீ பாக்கெட்டோட ரேட் வந்து 80 ரூபா. உடனே வாங்கிட்டு போவாங்க. எதுக்காக இதை பதிவு பண்றோம்னா, நம்ம வீட்டுல அப்படித்தான் ப்ராடக்ட் இருக்கணுமே தவிர வீடு ஃபுல்லா ப்ராடக்ட 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி அடுக்கி வைக்க கூடாது. அது தப்பு. புரிஞ்சுக்கிங்க. இந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங்கும் நமக்கு முதல்ல அட்டன் பண்ணணும். ஏன்னா இது நமக்கான வியாபாரம், நம்ம குடும்பத்துக்கான வியாபாரம், 3 தலைமுறைக்கு நமக்கு வருமானம் தரக்கூடிய வியாபாரம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதீங்க. 5:30 மணிக்கு மேல யாருக்கும் தூக்கம் வராதுங்க. 5:30 மணிக்கு மேல தூங்குறோம் மனுஷனும் இல்லைங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. கரெக்டா நான் சொல்றது? ஹலோ, கரெக்ட் தான் சார். கரெக்டா? சார் குட் மார்னிங் சார். கரெக்ட் தான் சார். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார் பிரபாஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். கேக்குதா? கேக்குதுங்க சார். சார் நான் போன மாசம் ஒரு ஃபாஸ்டாக் முடிச்சுட்டு என் கீழ ஒரு ஃபாஸ்டாக் முடிச்சிருக்கேன் சார். வெரி குட். இந்த மாசம் என்ன இந்த பிளான் மாசம் பண்ணிருக்கீங்க? மூணு பாஸ். இந்த மாசம் உங்களுக்கு கீழ எத்தனை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிளான் பண்ணிருக்கீங்க மேடம்? என்னங்க சார்? உங்களுக்கு கீழ எத்தனை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிளான் பண்ணிருக்கீங்க? சார் இந்த மாசம் வந்து எனக்கு கீழ 3 ஃபாஸ்டாக் முடிக்கிறேன்ட்டு கோல் வச்சிருக்கேன் சார் நான். வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க எவ்வளவு செல்பி, உங்களுடைய செல்பி எவ்வளவு? எங்களோட செல்பி 600 சார். இந்த மாசம் எவ்வளவு வாங்க போறீங்க? இந்த மாசம் ஒரு 100 பிவி முடிக்க போறேன் சார். அதாவது இதுல தயக்கமோ பயமோ தேவையில்லை. செல்பி என்ன தேவையோ அது 2ஆம் தேதி வாங்கிடுங்க. உங்க கஸ்டமர்ஸ், உங்களுக்குன்னு சில கஸ்டமர்ஸ், அதாவது எல்லாருமே வெஸ்டீஜ்ல வந்து பிசினஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வெஸ்டீஜ்ல வந்து உடனே ஜாயின் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு பேஸ்ட்டும் ஒரு டீயும் ஒரு சோப்பும் கொடுமா, நான் யூஸ் பண்ணி பாக்குறேன்னு வாங்க. சில பேர் இல்ல நான் ஜாயின் பண்ணலாமா, நீ ஏன் வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லுவாங்க. அப்போ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம கஸ்டமராகவும் அவங்கள வச்சுக்கலாம். தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டரா வருவாங்க. யாரையும் ஜாயின் பண்ணணும் கட்டாயப்படுத்த வேண்டாம். ஆனா அந்த கஸ்டமரை வச்சுக்கிட்டாலே 300 பிவி அசால்ட்டா 2ஆம் தேதியே போயிடும். சரிங்க சார். சரியா? பள்ளிவேல் சார் என்கிட்ட கேட்டாரு, எப்படி சார் மாசம் 300 பிவி வாங்குறீங்க, உண்மையிலேயே நீங்க வாங்குறீங்களான்னு கேட்டாரு. ஆனா இப்ப அவர் 400 பிவி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப இப்ப வந்து நான் அந்த கேள்வி நான் கேட்கல. ஏன்னா அவரு தெளிவாயிட்டார். ஆரம்பத்துல எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், 300 பிவின்றாங்களே, இது எப்படி வாங்க முடியும், இது சாத்தியமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். மேடம், மாசம் 1000 பிவி, 1200 பிவி, 1800 பிவி வரைக்கும் நம்ம மேடம் விக்டோரியா மேடம் வாங்குறாங்க. அப்ப அவங்ககிட்ட அவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க. அது லதா மேடத்துக்கு நல்லாவே தெரியும். அப்போ கஸ்டமர் பேஸா இன்றைக்கு நிறைய பேர் பிசினஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய ஆளுங்க. பட் வெஸ்டீஜ் ப்ராடக்ட் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் நம்ம ப்ராடக்ட்ல.
ஒரு நல்லா அமெரிக்கன் இருக்குதுங்க கொடுத்த அதே குவாலிட்டியை கொடுக்குறாங்க. பட் ரேட் வந்து நம்ம இந்தியன் ரேட்ல கொடுக்குறாங்க. இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் வாங்கக்கூடிய விலையில இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குங்க சார். அவ்வளவுதான். நல்லா இருக்குன்ற வார்த்தையை யார் யார் கேட்டு வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குன்ற வார்த்தையை யார் சரிங்க யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. சொல்றவங்களும் நல்லா இருக்காங்க, அதை கேட்டு வாங்குறவங்களும் நல்லா இருக்காங்க. அதை சொல்லாதவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? திருவாய் மலர்ந்து பேசினாதான் நம்முடைய வாழ்க்கையும் மலரும், நல்ல விதமா மலரும். ரோஜா மொட்டா இருந்த அழகா, அது மலர்ந்த அழகா? பூத்தாதான் அழகு இல்ல ரோஜா. ஆமாங்க சார். அதே ஆமாங்க மாதிரி சார். நம்ம வாய் திறந்து பேசினாதான் நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். அதாவது எல்லாருமே புதுசா யுவராணின்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க, வெல்கம். ஸோ எல்லாருமே தொடர்ந்து சிறப்பா பண்ணுங்க. ஒன்ஸ் ஒரு முறை நம்மளுடைய ஒரு லெவல் சார் அடைஞ்சது அவங்க முக்கியம் இல்ல, ஒருத்தர் டைரக்டர் ஆகிறது முக்கியம் இல்ல. தொடர்ந்து அவங்க வந்து அவங்க லெவலை தக்க வைக்கிறதும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறது தான் முக்கியம். நான் பிரான்ச் முடிச்சிட்டேன் சார், அவங்க பிரான்ச் முடிச்சிட்டாங்க சார், அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிட்டாங்க சார், அவங்க வாழ்த்துங்க சார், அவங்க அப்ளைன்லாம் எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. அப்ப பிரான்ச் முடிச்சிட்டா அடுத்த மாசமும் அந்த பிரான்ச்சை முடிக்கணும், இல்ல அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். அப்ப அதுக்கு ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்க போன மாசம் என்ன லெவல் முடிச்சீங்களோ அதை ரீபர்ச்சேஸ் ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சிடணும். அப்போ அதுக்கு அடுத்த மீதி இருக்க 12 நாள்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதைத்தான் நான் பண்ணேன். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் வந்து 3வது மாசம் டைரக்டர் முடிச்சு 5வது மாசம் சில்வர் வித் எல்ஓபி, 6வது மாசம் கோல்டு முடிச்சேன், 7வது மாசம் ஸ்டார் முடிச்சேன், 8வது மாசம் டைமண்ட் முடிச்சேன். இன்னைக்கு எத்தனை பேர் அதை செய்றீங்க? எத்தனை பேர் எத்தனை வருஷமா டைரக்டர் லெவல்ல இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதே லெவல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க? அந்த டைரக்டரே சில நேரத்துல மெயின்டைன் பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்? ஒரு முறை செய்வதல்ல, வெற்றி பெறும் வரை வேகமாக ஓடுது, வெற்றி பெற்ற பின் அதை விட வேகமாக ஓடு, இன்னும் வேகமா ஓடும். அப்போ உங்களுடைய உழைப்பு அன்றைக்கு டைரக்டர் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டீங்க, நம்ம ராயல்ட்டி வாங்கிட்டோம், இனிமேல் ராயல்ட்டி நமக்கு மாசம் மாசம் வந்துடும். இல்ல, இது பென்ஷன் ஸ்கீம் இல்ல. ஒரு ப்ரொமோஷன் ஆயிட்டோம், அதுல நம்ம மாசம் மாசம் சம்பளம் வரும் அப்படின்றது இல்ல. இந்த ப்ரொமோஷன் ஆயிட்டோம் அப்படின்றத விட நமக்கு வந்து பிரான்ச்சைசி கொடுத்துருக்காங்க. அந்த பிரான்ச்சைசில நமக்கு நடந்த சேல்ஸுக்கு நமக்கு ஒரு ராயல்ட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதை இன்னும் நம்ம அதிகப்படுத்தினாதான் நம்மளுடைய ராயல்ட்டி லெவல் அதிகமாகும். அதுதான் 4ஆம் தேதி நடந்த ட்ரைனிங்ல மேடம் அவ்வளவு தெளிவா கணக்கு போட்டு காட்டினாங்க. அந்த சேல்ஸை எப்படி அதிகப்படுத்துறது, செல் பிவி ஒவ்வொருத்தரும் 300 பிவி வாங்கணும்ன்றதுல தெளிவா இருங்க. 300 பிவிக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 5 கஸ்டமர் வேணும், அதுல தெளிவா இருங்க. இதெல்லாம் நம்ம பேசல அப்படின்னா அதுதான் அந்த கதை. நல்ல ஒரு சேல்ஸ்மேனா எப்படி இருக்கிறது, நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளா நம்ம எப்படி இருக்கிறது. எல்லாருமே ஆள் பிடிக்கிறாங்க. ஒரு காலத்துல சில பேர் சீட்டு கம்பெனி தான் ஆளுக்கு பிடிச்சாங்க, இன்னைக்கு அப்படி இல்ல. ஸ்கூலுக்கே ஆள் பிடிக்கிற நிலைமை வந்துருச்சா இல்லையா? நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஊரா போய் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வராங்களா இல்லையா? கண்டிப்பா சார். ஹாலிடேல வந்து கேம்பா போயிடுறாங்க சார். அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் அவங்களுடைய தரத்தை பொறுத்து ஒவ்வொருத்தர் ஓடுறாங்க, ஒவ்வொருத்தர் ஆள் பிடிக்கிறாங்க. அது இல்லாம கட்சிக்கு ஆள் பிடிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஆள் பிடிக்கிறாங்க. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும் நம்ம அதை பற்றி பேசணும்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் டீச்சர்ஸ் ஆள் பிடிக்கிறாங்கன்னா அந்த டீச்சருக்கு மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல கண்டினியூவா வேலை இருக்குன்றதுக்காக ஆள் பிடிக்கிறாங்க. இங்க அப்படி இல்லை நண்பர்களே. உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் வருமானம், உங்களுக்கும் வருமானம். நீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இங்க ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்க முடியாத விஷயத்தை இங்க சம்பாதிக்க முடியும். அதை இன்னைக்கு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உழைச்சவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, புரிஞ்சவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மற்றவங்க புரியாதவங்க மற்றவங்களை கிண்டல் பண்ணிட்டு கம்பெனியை குறை சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்றைக்கு மட்டும் அதை மட்டும் எங்க அப்ளைன் செஞ்சிருந்தாருன்னு வைங்களேன், அவங்க சூப்பரா இருப்போம். இன்னைக்கு செய்யுங்க, நீங்க செய்யுங்க. யூ ஆர் த அப்ளைன். உங்களுக்கு கீழே 2 பேர் இருந்தா கூட நீங்க அப்ளைன், 10 பேர் இருந்தாலும் அப்ளைன், 100 பேர் இருந்தாலும் அப்ளைன். கரெக்டா இல்லையா? எஸ் சார். இன்னொருத்தருக்கு நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அதை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இன்னைக்கு ட்ரைனிங்ல அழகா சொன்னாங்க.
நம்ம மற்றவங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம முதல்ல செய்யணும். நம்ம முதல்ல அது நடந்துக்கணும். குறை இல்லாத மனிதனே கிடையாது, தவறு செய்யாத மனிதனே கிடையாது. அந்த தவறையே சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா தவறை திருத்த முடியாது. பட் அந்த தவறுல இருந்து வெளியே வந்தோம்னா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். கண்டிப்பா சார். யாருமே மிஸ்டர் பெர்ஃபெக்ட் கிடையாது. மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு யாராவது இருக்காங்கன்னா இல்ல. நானும் பெர்ஃபெக்ட் இல்ல, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. பட் அதை மாற்றிக்கணும். அதுக்கு தயாராகு. ஓகே, தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். சார். சரஸ்வதி மேடம் வந்து 7110 ரூபாய் கமிஷன் வாங்கி டைரக்டர் மனசு வாங்கியிருக்காங்க சார். வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். 7110 ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்காங்க சார் மேடம். பிரான்ச் டைரக்டர் லெவல், நியூ பிரான்ச் டைரக்டர் சரஸ்வதி மேடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கிரேட் மேடம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் டைரக்டர் ஆகி 7000க்கு மேல வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது அடுத்த மாசம் நாங்க வந்து உங்களை அடுத்த லெவல்ல எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார், வருவோம் சார். கண்டிப்பா பிரான்ச் வருவோம். லெவல்ல இருந்தாலும் கூட 15000 ரூபாய் செக் வாங்குங்க. அதுக்கு அடுத்த மாசம் சில்வர் வித் எல்லோ பி 30000 வாங்குங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். Good morning, sir. Shanti is from Gudur, sir. குட் மார்னிங் மேடம். Thank you, sir. Today my bonus is 11,333. Bronze director. Wow. Thank சூப்பர் you, வாழ்த்துக்கள் sir. சூப்பர் மேடம். சூப்பர். Thank you, பிரான்ச்ல sir. 11,000 Yes, sir. 300 change. 300 வாங்கியிருக்கீங்க. வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிரேட். Thank you, sir. எல்லாமே உங்களோட இதுதான் சார். Thank you, sir. எல்லாம் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் மேடம். Sir. எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த மார்னிங் செஷன் நடத்தப்படுது. அதை Yes, யார் sir. யார் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. Thank you, yes, அதே sir. மாதிரி பார்வையாளரா வந்து உட்கார்ந்து இருந்தா பார்த்துட்டு கை தட்டிட்டு போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க மேடம்க்கு எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா Yes, sir. யார் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்களோ அவங்க வாழ்த்து பெறுறாங்க, அவங்க போனஸ் பெறுறாங்க, நிறைய Yes, sir. சம்பாதிக்கிறாங்க. வேடிக்கை Yes, sir. பாக்குறவங்க கை தட்டிட்டு போயிடுவாங்க, விளையாடுறவங்க சம்பாதிச்சுட்டு போவாங்க. தட்ஸ் ஆல். Yes, sir. Yes, sir. ஓகே, Thank you. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Thank you, ஆல் தி sir. பெஸ்ட். என்னோட 2 months சக்சஸ் இன்னும் நான் நிறைய முன்னுக்கு போவேன் சார். உங்களோட இன்ஸ்பிரேஷன், எல்லா விக்டோரியா மேடமும் எல்லாரோட இன்ஸ்பிரேஷன் தான் சார் எனக்கு இன்னைக்கு. கிரேட் மேடம், சூப்பரா பண்ணுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே சார். வாழ்த்துக்கள். See you on top. Thank you. தேங்க் யூ சார். தேங்க்ஸ் a lot. Thank you.